திருவண்ணாமலைக்கு என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால், நம்முடைய ஐயா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். திருவண்ணாமலையுடைய சிறப்பை நம்முடைய ஜோதிட ஐயாவும் மிக அருமையாக சொன்னார்கள். அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காசியில் இறந்தாதான் முக்தி, திருவாரூரில் பிறந்தாதான் முக்தி. ஆனால் திருவண்ணாமலைக்கு நீங்கள் வரணும்னு அவசியமே கிடையாது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொன்னால் நாடி வந்து அவர் ஆட்கொள்ளக்கூடிய ஒரே தெய்வம் அண்ணாமலையார். ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் அண்ணாமலையாரை கைவிட்டுவிட்டான். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஆந்திராக்காரங்க தான் அதிகமாக வர்றாங்க. ஏழுகுண்டலவாடா கோவிந்தா கோவிந்தான்னு போய் இப்போ அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரான்னு நம்மளே உள்ளே போக முடியல. இந்த ஊருக்காரங்க நம்ம தெரிஞ்ச அன்பர்கள் சொல்கிறாங்க, சாமி எங்கள் வீடு உள்ளதாக இருக்குது, எங்களையே உள்ளே விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிறார். எங்கே பார்த்தாலும் ஒரே பிளாக்கு. எதையாவது ஒரு ஐடி கார்டை காமிக்கணும், நம்ம அந்த இது, ஐயா எங்கள் வீடு உள்ளே இருக்கியா, நான் வீட்டுக்கு போனியா, நீ சுற்றி போயா அப்படிங்கிறான். எங்கேயா போகிறதுக்குறான் அந்தாள். சொந்த வீட்டுக்காரனே திருவண்ணாமலைக்கு உள்ளே வர முடியாத ஒரு நிலைமை இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி ஆதீனங்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், அண்ணாமலையாரை பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் நமக்கு சுவாமி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் இந்த ஊரில். நீங்கள் மூலஸ்தானம்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த சிகரம், அந்த மலையை நீங்கள் பைபாஸில் இருந்து பார்த்தாலும் ஒரே ஒரு விழுந்து கும்பிட்டு அண்ணாமலையானே உன் திருவடி சரணம்னு சொன்னால் போதும், அவர் உங்களை தேடி வருவார். அடுத்த ஸ்டாப்பில் அவர் உங்களை வந்து நிப்பாட்டி, என்னப்பா உள்ளே வர முடியலையா, பயப்படாத, நானே உள்ளே இல்லைடா, நானே மலைக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, நானே மலை மேலே உச்சிக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, என்னையாண்டா தேடிட்டு அங்கே வர 5000 ரூபா கொடுத்து அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆகையினால திருவண்ணாமலைக்கு நீங்கள் வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய புண்ணிய தலம் நம்முடைய திருவண்ணாமலை.